மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மனிதனுக்கு கூறிய அறிவுரை. இந்த அறிவுரைகளை நாம் காலம் காலமாக கேட்டுக்கொண்டு வருகிறோம், இனிமேலும் கேட்போம், இனி வருகின்ற காலங்களிலும் கேட்க உள்ளோம். இந்த நூலானது பல மொழிகளில், உலக மொழிகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நம்ம சொன்னோம் மனிதனுக்கு கூறிய அறிவுரை அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஞாபகம், ஒரே நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். இந்த திருக்குறளில் உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்கின்ற தலைப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திருக்குறள் அப்படின்னா அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களை உடையதுன்னு நமக்கு தெரியும். அந்த நூற்குறிப்பு எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை விட்டுட்டு நம்ம நேரடியாக வகுப்புக்குள்ளே போயிடுவோம். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறத்துப்பால். சரியா? அறத்துப்பாலில் வாழ்க்கை துணை நலம். இந்த வாழ்க்கை துணை நலத்தை வள்ளுவர் யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, கணவன் மனைவி இருவரையும் பேசுகிறார். அதாவது மனைவிக்கு வாழ்க்கை துணையாக இருப்பவர் கணவன், அதே கணவனுக்கு வாழ்க்கை துணையாக இருப்பவர் மனைவி. இதுதான் வாழ்க்கை துணை நலம் அப்படின்ற தலைப்பில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த வாழ்க்கை துணை நலத்தில் முதல் குறள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். 10 குறள்பாக்கள் இருக்குது இந்த வாழ்க்கை துணை நலத்தில். அந்த 10 குறட்பாக்களையும் நான் ஒன்றன் பின்ன ஒன்றாக சொல்லி அதற்கான விளக்கத்தையும் தரேன். நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டோம். சரி, முதல் திருக்குறள், மனைத்தக்க மாண்புடையாள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வாழ்க்கை துணை அப்படின்னு யாரை சொல்கிறாருங்கன்னா மனைவியை சொல்கிறார். சரியா? அதாவது இல்வாழ்க்கைக்கு ஏற்ப ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டுக்கு செல்கின்றாள் என்றால் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? நற்பண்புகளை பெற்றவளாக இருக்க வேண்டும். சரியா? அந்த நற்பண்புகளை பெற்ற மனைவியே என்ன பண்ணணும்? ஒருவனுடைய கணவனாக செல்ல முடியும். அப்போது அப்படி போகின்ற அந்த வீட்டில் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தகுந்த மாதிரி, சரியா, அந்த கணவனுடைய வருமானத்திற்கு ஏற்றவாறு இவர் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படியாக தன் வாழ்க்கையை நடத்துகின்றவள் தான் நல்ல வாழ்க்கை துணையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கடுத்து, மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாளாயின் இல்வாழ்க்கை எனைமாட்சி தாகினும் இல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்புகள், அதாவது ஒரு வாழ்க்கை நடத்துவதற்காக அவகிட்ட நிறைய நற்பண்புகள் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். அந்த நற்பண்புகளில் மனைவியிடம் இல்லாமல் போனால், சரியா, அந்த நற்பண்புகள் அந்த மனைவி கிட்ட இல்லாமல் போனால் அதாவது அந்த அவனுக்கு அவனுடைய கணவனுக்கு வேறு எவ்வளவு சிறப்புடைய செல்வங்கள் இருந்தாலும் அதனால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதற்கடுத்து, இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை என்று மற்றொரு குறளில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மனைவி நற்பண்புகள் உடையவளாக தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் என்ன பயன்? ஒருவரை திருமணம் செய்து கொண்டு போகின்ற அந்த பெண் நல்ல குணங்களை பெற்றிருக்க வேண்டும். அப்படி நல்ல குணங்களை பெற்றிருந்தால் தான் அவள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். அப்படி அவள் நற்குணங்களை பெறாமல் வாழ்கின்றா அப்படின்னா அதற்கு என்ன பயன்? அப்படி நற்பண்புகள் இல்லாமல் வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அந்த நற்பண்புகள் இல்லாதவளானால் அவள் வாழ்க்கையில் வாழ்ந்தே என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதற்கடுத்து, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெறின். அதாவது பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெறின் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்ற ஒரு பெண், அதாவது ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு அப்படின்லாம் சொல்லலாம். இவர் கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும். சரியா? அந்த கற்பு நெறி தவறாமல் வாழ்கின்ற அந்த பெண்ணிற்கு பெருமை தருவது அந்த கற்பே ஆகும். வேறு என்னவும் அவகிட்ட எவ்வளோதான் கோடியாக செல்வம் இருந்தாலும் அந்த கற்பு நெறி இல்லாதவளாக இருந்தால் வேறு எந்த பயனுமே இல்லை. சரியா? அந்த கற்பு நெறி தான் அவளுக்கு பெருமை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு, தெய்வத்தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை
அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா என்னென்னா, தெய்வம் தொழால் ஒரு பெண்ணானவள் காலையில் எந்திரிச்ச உடனே கடவுளை வணங்குவா. சரியா? அப்படி கடவுளை வணங்காமல் தான் கட்டிய கணவனையே தெய்வமாக நினைத்து வணங்குகின்ற அந்த பெண் வானத்தை பார்த்து மழையே நீ பொய் என்றால் பெய்யுமாம். அப்படிப்பட்ட கற்பில் சிறந்தவளாக பெண்ணை போற்றுகின்றார். சரி, அதற்கடுத்து தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலா பெண் அப்படின்னு சொல்கிறாரு. பெண்களை பற்றி வள்ளுவர் அதிகமாக சொல்லியிருக்காரு. அதில் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலா பெண் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன? கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தன்னுடைய தகுதியால் புகழை காத்து கொள்ள அவள் என்ன பண்ணுறா? தளராமல் வாழ்கின்றார். அப்படி வாழ்கின்றவளே சிறந்த பெண் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தன்கிட்ட இருக்கிற அந்த கற்பு நெறியை பாதுகாத்து அதை பாதுகாக்கிறதோடு மட்டுமல்லாமல் தன் கணவனையும் பாதுகாத்து கொண்டு என்ன பண்ணுறா? எந்த விதமான இன்னல்கள் வந்தாலும் தளராமல் வாழ்கின்றவள் தான் சிறந்த பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னு சொல்கிறாரு. என்னது? மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்பது பயனை தருமா? அதாவது ஒரு பெண்ணை வீட்டில் பூட்டி வச்சு பாதுகாக்கிறது அப்படின்றது அவளுக்கு எந்த பயனுமே தராது. சரியா? அவளுக்கு தைரியம் இல்லாமல் போயிடும். அவள் வெளியே எங்குமே போகிறதுக்கு பயப்படுவா. அப்படிப்பட்ட பெண்களை வீட்டில் வைத்து பொத்தி பொத்தி பாதுகாக்கின்ற அந்த பெண்கள் தான் தவறு செய்வதில் அதிகமாக என்ன பண்ணுவாங்க? ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். அப்படியாக அந்த பெண்ணை வீட்டில் வைத்து பூட்டி பாதுகாக்காமல் அவளை அவள் பாட்டிற்கு விட வேண்டும். அதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு துடிக்கிற பெண்ணை என்ன பண்ணணும்? அவளுடைய போக்கில் விட்டால் அவளுக்கு என்ன வரும்? அனைத்துமே, அதாவது அவளுக்கு தைரியம் வரும். அதன் பிறகு நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்ற எண்ணம் வரும். இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டின் பெருஞ்சிறப்பு புத்தேல் பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, கணவனையே போற்றி தன் கடமையாக அவருக்கு பணிவிடை செய்து வாழ்கின்ற மகளிர் பெரிய சிறப்பை உடையவராக வாழ்க்கையை பெறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவனே கண் கண்ட தெய்வனும் வாழணும் அப்படின்னு இந்த அப்பா சொல்லிட்டார் திருவள்ளுவர். சரி, அப்புறம் புகழ் புரிந்தார் இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? அதாவது புகழை காக்க விரும்பி மனைவி இல்லாதவருக்கு, சரியா? அதாவது தங்கிட்ட இருக்கிற ஆயிரம் சொத்துக்கள், கோடியாக சொத்துக்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் மனைவி இல்லாருக்கு, அதாவது அவர் விரும்புகிற மனைவியை இல்லாதவருக்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கின்ற அந்த பெருமிதம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனைவியை அடக்கி ஆள தெரியாதவன் அவன்கிட்ட எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியாது? 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். சரி, அதற்கடுத்து கடைசி குறள், வாழ்க்கை துணை நலத்தில் கடைசி குறள். மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலன் நன்மக்கட்பேறு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது? மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் தரும். சரியா? ஒரு பெண்ணு வீட்டில் பார்த்த உடனே நம்ம கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். அந்த நற்பண்பு தான் அவள் வாழ்கின்ற அந்த வீட்டுக்கு நன்மையை தரும். சரியா? நல்ல மக்களை பெறுதே அந்த பெண்ணிற்கான அணிகலன்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல பண்புகளை பெற்றிருக்கணும். தனக்கு நல்ல அணிகலன்களாக யாரை சொல்கிறாரு? குழந்தை பேற்றை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட வாழ்க்கை துணை நலத்தில் வள்ளுவர் கூறிய அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லிட்டாரு. இதற்கடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அடுத்த தலைப்புலனா மக்கட்பேறு. இந்த மக்கட்பேரை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.